மண் சரிவால் பாதிக்கப்பட்டோருக்கு 15 கோடி நிவாரண நிதி தர தயாராக இருப்பதாக சிறையில் இருக்கும் சுகேஷ் சந்திரசேகர் அறிவிப்பு. வீடுகளை இழந்தவர்களுக்கு 300 வீடுகளை உடனடியாக கட்டித்தர ஆவலாக இருப்பதாக கேரள முதல்வருக்கு கடிதம். பல முக்கிய பிரமுகர்களிடம் பண மோசடி செய்த வழக்கில் சுகேஷ் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டு டெல்லியில் உள்ள மண்டோலி சிறையில் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் வயநாட்டின் சூரல்மலை முண்டக்கை பகுதியில் ஜூலை 30ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 400க்கும் மேற்பட்டோர் என துயர செய்தியை கேட்டு அவர்கள் உடைமைகளை இழந்தும் வீடுகளை இழந்தும் உறவுகளை இழந்தும் தவித்து வருவதை அறிந்து கொண்ட சுகேஷ் சந்திரசேகர் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் கேரளாவில் நிகழ்ந்துள்ள சம்பவம் தன்னை மிகவும் வேதனைப்பட வைத்திருக்கிறது. இக்கட்டான இந்த சூழ்நிலையில் எனது பங்களிப்பாக 15 கோடி நிவாரண தொகையை வழங்க தயாராக உள்ளேன் என்றும் மேலும் 300 வீடுகளை உடனடியாக கட்டித்தரவும் ஆவலுடன் இருப்பதாகவும் இதனை சட்டப்பூர்வமான வங்கி கணக்குகளில் இருந்து அளிக்கிறேன். கேரள முதல்வர் இந்த நிவாரண நிதியை பெரிய மனதுடன் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக சுகேஷ் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சுகேஷ் சந்திரசேகரின் கடிதத்திற்கு கேரள அரசு இன்னும் பதில் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.